வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல வித்தியாசமான கண்டென்ட்ல ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு வரோம். கடைசி போட்ட 2 வீடியோவும் பயங்கரமா பிக்கப் ஆகி போய்கிட்டு இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உள்ள தலைப்போட பேரு தற்குறி ஜோசியம். ஃபர்ஸ்டா ஒரு வணக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கலாமா? தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க, வீடியோக்குள்ள போலாமா? எல்லாத்துக்கும் சீட் எடுக்கிறதுக்கு கிளி ரூபத்துல ஒரு அணில் வருது. சரி வாங்க பார்க்கலாம். இது நல்ல சீட்டா? இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்ன முதலாவதாக போதை ஒழிக்கிறதுக்காக நல்ல சீட்டை எடுத்து கொடுக்க போறாரு நம்ம அணில் அண்ணன். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த சந்திரகாண்டிபன் என்பவர் தாவேக சார்பில் பேராவூரணி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் மீது கொலை முயற்சி, கொள்ளை, அடிதடி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். திரு டி சந்திரகாண்டீபன் கழக நிர்வாகி. ஆனா அணில் அண்ணா, உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பயங்கரமா இருக்கணும். அதுக்கு ஏத்தாப்புல ஒரு வேட்பாளர் எடுத்து போடுங்கண்ணா. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். ஆர்கே நகர் திரு டாக்டர் என் மரியா வில்சன் நிர்வாக குழு உறுப்பினர். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆனா அடுத்ததா மருத்துவத்துல ஏதாட்டும் மாயாஜாலம் பண்ற மாதிரி ஒரு வேட்பாளர் எடுத்து கொடுங்கண்ணா. கவுண்டம்பாளையம் திருமதி ஆர்.டி. கனிமொழி கழக நிர்வாகி. முடி நிறைய கொட்டுது. சரி, அதுக்கு ஜோதிடம் தீர்வு இருக்கு. ஒரு பிசிஓடி பிரச்சனை, குழந்தையின்மை, மெயினா இன்ஃபர்டிலிட்டி. எத்தனையோ பேர் நான் ஒபிசாவோட உடம்பு ரொம்ப பெருசா இருக்கேன், குண்டா இருக்கேன், நான் உடம்பு கம்மி பண்ணணும், அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். எல்லாமே கிரகங்கள் பண்ணக்கூடிய மாயம். கிறுக்கு பயிலுலா மெண்டல் பயிலுலா கிறுக்கு பயிலுலா. அடுத்ததான் உங்க கொள்கையை வெளி உலகத்துக்கு ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி ஏதாட்டும் ஒரு வேட்பாளர் எடுத்து கொடுங்க பாப்போம். தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? திருப்புவனை தனித்தொகுதி திரு A.K. சாய் ஜே சரவணன் குமார். இது அது இல்ல. தனித்தொகுதி திரு A.K. சாய் ஜே சரவணன் குமார். தலைவரே டென்ஷன் ஆயிட்டார் போல, இந்த அடி அடிக்கிறாரு. என்ன அணில் அண்ணா, உங்க கொள்கையை கொலை பண்ணிட்டீங்க, இன்னும் முடியலங்க, அடுத்து ஒண்ணு இருக்கு. திருப்பரங்குன்றம் திரு CTR நிர்மல் குமார் கழக இணை பொதுச் செயலாளர். இல்ல என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும், அதாவது மக்களுக்கான சேவையாக எங்களுடைய RSS சங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நாட்டுல ஒரு தேசியத்தை நிர்ணயிக்கிறதுக்கு RSS சங்கம் இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அடுத்ததான் நம்ம அண்ணனோட வேட்பாளரையும் அம்மாவோட ரியாக்ஷனையும் பார்க்கலாம். நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆஹா, திருப்பிட்டாங்களே. என்ன பண்ண தெரியுமா? என்ன தெரியும்? அடிக்கலாம் மாட்டேன். பயமா இருக்குல்ல, ஒழுக்கமா இருக்கணும். என்னென்ன வேட்பாளர் எடுக்கிறீங்க? நல்ல ஊழல் ஒழிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளர் எடுங்க பார்ப்போம். ஊழல் கரை படியவே விடமாட்டேன். எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன், எனக்கு வேற எதுவும் இல்ல. ஓ, இவருதான் ஊழல் ஒழிக்க போறாரா? வெளியே லாட்டரி சீட்டுன்னு பேசிக்கிறாங்க, பாத்துக்கோங்க. ஏன் மாவட்ட தலைமையில ஒரு குறை சொல்லி பாப்போம், ஒரே ஒரு குறை.
பெண் நிர்வாகிக்கு பாலியல் தொல்லை தந்ததாக சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவால் தாவேக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. ஐயா, உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஏன் மாவட்டத்தில் மேல ஒரு குறை சொல்லு பாப்போம். நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள். நீ தலைவனாவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கு? ஆமாண்ணா, நானும் மறந்தே போயிட்டேன். உங்க கட்சியில ஓலாமணின்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் என்னன்னா உங்க கட்சிக்காக எல்லா ஸ்டேஜ்லயும் போய் முட்டு கொடுத்து அடி வாங்கிட்டு இருந்தானே, எவ்வளவோ அடி வாங்கி ரத்தம் சிந்தின அந்த தியாகி இப்ப எங்க இருக்காரு? எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. அடுத்ததா நம்ம புஷ்யன் அவர் பங்குக்கு 2 சீட் எடுத்து போட போறாரு. சரி வாங்க அதையும் பார்க்கலாம். இது நல்ல சீட்டா? இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். முன்னாடி அவங்ககிட்ட நம்ம ஒப்படைச்சிருக்கா. நீதிக்கே ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ பேர் என்ன? எபினேஸ்வரா? எம்எல்ஏ எபினேஸ்வர் ஒரு அடுத்ததா நம்ம புஷ்யன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேட்பாளர் எடுத்து போட போறாரு. வாங்க அதையும் பார்ப்போம். இது நல்ல சீட்டா? இது ஐயா கிட்ட 1,00,000 பேர் பேச்சாளர்கள் போட்டியில ஒரு வருஷமா நடந்தது. அதுல முதல்ல வந்தவர் நம்மளுடைய ராஜ்மோகன் சகோதரர் தான். தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இப்பதான் முக்கியமான வார்த்தை, தமிழ்நாட்டினுடைய மந்திர சொல் ஸ்டாலின். திராவிட மாடல். ஆஹா, நினைச்சதோட வேகமா பதில் சொல்றாங்க. இதுதான் முக்கியமான வார்த்தை. இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கலைஞரின் பேனா கனிமொழியின் பேனா. கலைஞரின் பேனா வழியிலே வரக்கூடியதுதான் கனிமொழியின் பேனா. இல்ல பேதியில போவான் மூஞ்சி மோனை பண்ணி பையல. அணில் அண்ணன் கட்சி வேட்பாளர்களே இப்படி இருக்கிறாங்க, முதலமைச்சர் எப்படி இருக்க போறாரோ? சரி வாங்க பார்க்கலாம். பெரம்பூர் சி ஜோசப் விஜய். ஒண்ணு. திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய். ஒண்ணு. இன்னொன்னு. உனக்குன்னு ஒரு இமேஜ் வேற. நீ இந்த நாட்டுக்கு வருங்கால தலைவனா? தம் வீட்டுக்கு கணவனா இருக்க முடியாதவன் இந்த நாட்டுக்கு தலைவனா இருக்க கூடாது. நீ நானும் ஓடிடலாமா? உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன்.